ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம என்ன தான் வீட்டில் சிக்கன் பக்கோடா செஞ்சாலுமே ரோட்டில் வாங்குகிற அந்த டேஸ்ட்டு வராது. ஆனால் இன்றைக்கி நான் அந்த மெத்தட் எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சிக்கன் எடுத்திருக்கேன் 1/2 கிலோ. மிளகு, மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா ப்ளஸ் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நான் சிக்கன் மசாலா இன்றைக்கி தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கியிருக்கேன். அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் ஆச்சி சிக்கன் 65 மசாலா கூட போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 லெமனோட ஜூஸு புழிஞ்சு விட்றேன் நான். கூடவே தேவையான அளவு சால்ட்டு போட்டு நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஒன்று சேர பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி சிக்கனை 1 பை 1 பாதி குக் ஆகாத மாதிரி மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டே வரப்போகிறது. இப்போ பாருங்கள், 1 சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுறேன் நான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெறுவாயில் சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். அந்தளவு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும், ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே. இப்போ நான் பாதி குக்கிலேயே நான் எடுத்துடுறேன். எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வச்சிடணும். அது ஓரளவு சாஃப்டாகிடும். நான் இப்போ காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரை பண்ணி பாதி குக்கிங்லேயே நான் எடுத்துட்டேன். எடுத்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ பாருங்கள், சிக்கன் ஓரளவு அந்த மசாலாலாம் இதாகி சாஃப்டாக இருக்கும். இந்த அளவு சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம திரும்ப இன்னொரு ஃப்ரை பண்ண போகிறோம். இன்னொரு ஃப்ரை ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ண போகிறோம். ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணும்போது வெளியே நல்லா முருகலாக வந்துடும். உள்ளே நல்லா நமக்கு அந்த ரோட்டு கடையில் வாங்குற மாதிரி சாஃப்டாக நமக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆகி போகிறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி போட்டிருக்கேன். மேலேயே பெப்பர் தூள் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் அவங்களும் நமக்கு கொடுப்பாங்க. இதை எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அவ்வளோதான். ரோட்டு கடையில் கிடைக்கிற அதே சிக்கன் பக்கோடா டேஸ்ட்டு நமக்கு பக்காவாக கிடைக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 100% நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். ஏன்னா அந்தளவு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். பாருங்கள், மேலே ஃபுல்லாக முருகலாகவும் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, என்னால் கை வைக்க முடியலை. அதனால தான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.